அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 3 அதில் உள்ள திருக்குறள் பகுதியை இப்போ பார்க்கலாம். திருக்குறள் பகுதி அப்படிங்கிறப்ப திருக்குறள் இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அதில் நூல்வெளியில் என்னென்ன கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. திருக்குறளை எப்படி பிரிக்கிறது? திரு பிளஸ் குறள். இது ஒரு 11 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று. குறள் வெண்பாக்களால் ஆன நூல். 2 அடி வெண்பாக்கள் சொல்லக்கூடிய குறள் வெண்பாக்களால் ஆன நூல். திரு என்பது சிறப்பு, அடைமொழியா சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ திருவாளர், திருமதி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, உயர் திரு. அந்த மாதிரி திரு என்பது சிறப்பு அடைமொழி, குறள் என்பது 2 அடி வெண்பா. இப்படி திருக்குறள் என்று வருவதனால் இதற்குரிய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடையெடுத்த கருவியாகு பெயர். உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. தெய்வ நூல், முப்பால், முப்பாநூல் இப்படிலாம் போற்றப்படக்கூடிய நூல் தான் இது திருக்குறள். அறவிலக்கியம், அறக்கருத்துக்கள் மிகுந்த ஒரு நூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் சிறந்த அறநூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். அடுத்தது நாலடியாரை சொல்லலாம். ஒரு சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்க ஒரு அற இலக்கிய நூல் தான் திருக்குறள். இது தமிழர் திருமறைன்னு சொல்லக்கூடிய நூல். தமிழர் திருமறை என்றும் சொல்வார்கள். மனித நாகரிகம் பிற நாடுகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னரே மனித இனத்தினுடைய வாழ்வினுடைய மேன்மைகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் வகுத்து காட்டிய ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதனால்தான் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூல் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு நூல். இப்போ இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை, முஸ்லீம்களுக்கு குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இது உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய ஒரு நூல். மறை என்றால் வேதம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான கருத்துக்களை எடுத்து இயம்புவதால் தான் இந்த நூலுக்கு உலக பொதுமறை என்ற பெயர் உண்டு. இது எந்தெந்த மொழிகள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற உலக மொழிகள் பலவற்றிலும் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்காங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. ஆளும் வேலும், ஆளுன்னா ஆலாங்குச்சி, வேலுன்னா அந்த வேப்பங்குச்சி. இது ரெண்டுத்தையும் போட்டு பல்லுக்கு நல்லா தேய்ச்சிங்கன்னா பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுக்கு உரிய சிறந்த 2 இலக்கியங்களை எது சொல்லுவாங்கன்னா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. நாலடியாரில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்களும் 2 என்று சொல்லக்கூடிய 2 அடி வெண்பாக்களால் திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களும் சொல்லுக்கு உறுதியான கருத்துக்கள். அதான் பழகுதமிழ் சொல்லருமை 4 என்னும் பழமொழிகள் இந்நூலினுடைய பெருமையை எல்லாம் உணர்த்துது. எந்த நூலினுடைய பெருமையை? திருக்குறள். இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாகும் பெயர்னு சொன்னேன் இல்லையா, என்பது இதனுடைய சிறப்பு. இப்படி இந்த திருக்குறளின் அருமை பெருமைகளை எல்லாம் போற்றி தொகுத்து ஒரு நூலா புலவர்கள்லாம் வெளியிட்டாங்க. அந்த நூலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. இதுதான் அந்த நூல்வெளியில சொல்லப்பட்டிருக்க சிறப்பு. நூல்வெளினா அந்த நூலை பற்றி வெளியில எவ்வளவு விஷயங்கள் பறந்துபட்டு கிடக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியதுதான் நூல்வெளி. இது இந்த நூலை பற்றி நம்ம உள்ள படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நூல்வெளியை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப புரியும், நல்ல இயல்பா இருக்கும், நல்லா கத்துக்கலாம் இந்த விஷயம்தான். இப்போ முதலாவதாக இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைங்கிற அந்த அதிகாரத்துல என்னென்ன குறள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த குறள்களுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது குறளா பாருங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனுமாகும். அழகா சொல்லி முடிச்சிட்டார். என்ன அர்த்தம்? கொஞ்சம் நல்லா இதாக பார்க்குமே. அன்பும் அறனும், இல்வாழ்க்கைங்கிறது குடும்ப வாழ்க்கை. இல் என்றால் குடும்பம், மனை, வீடு. வீட்டில் நடக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா அன்பும் அறமும் உடையதாக இருக்க வேண்டும் சொல்றார். அன்பு செலுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்க வேண்டும், அறம் செலுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த இல்வாழ்க்கை நடந்ததுன்னா அந்த இல்வாழ்க்கையினுடைய பயனே பண்பே அதுதான் அப்படின்னு சொல்றார். அன்புக்கு பண்பாகவும் அறத்திற்கு பயனாகவும் அந்த இல்வாழ்க்கை சிறப்புற விளங்கும்னு சொல்றார் வள்ளுவர். அன்பும் அறமும் உடையதாக, அன்பாகவும் நல்ல காரியங்களை செஞ்சு நற்செயல்களை செஞ்சு தர்ம செயல்களை செஞ்சு நடக்கக்கூடிய அறமாகவும் ஒருவனுடைய இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே அந்த இல்வாழ்க்கையின் பண்பும் பயன் என்று சொல்கிறார்.
புரியுதுங்களா? இதுல நிரல் நிறை அணின்னு கொடுத்துருக்காங்க வித்தின் பிராக்கெட்ல. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி. அதையும் நம்ம பார்த்துடலாம். தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நீங்க கைடில் கூட படிச்சுக்கலாம். நிரல் நிறை அணி என்ன அப்படின்னா நிரல் படுத்தி சொல்வது. நிரல் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கூறியிருக்கிற அந்த சொற்றொடரை பாருங்க. அந்த அன்பும் அறனும் உடைத்தாயின், அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அன்புடையதாக அந்த வாழ்க்கை இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு நல்ல பண்பு உண்டு. அறம் உடையதாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு நல்ல பயன் உண்டு. அன்புக்கு பண்பும் அறத்திற்கு பயனும் நிரல் படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. இதை நிரல் படுத்தி சொல்றது. அடுத்தது இரண்டாவது குறள் பாருங்க. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர். அறம் என்றால் என்ன? நல்ல காரியங்கள், நல்ல தர்ம செயல்கள், பிறருக்கு உதவுதல், பிறரை மதித்தல், எல்லாமே அறத்துல தான் சொல்லக்கூடிய விஷயங்களா. மற்றவங்க துன்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யறது, பிறரை சரிசமமாக மதித்தல், பிறரை போற்றுதல், இல்லாதோருக்கு வறியோருக்கு ஈகை செய்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அறம்தான். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர்கள் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். முயற்சி செய்து ஒருவன் பெரிய வீரனாகிறான்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய அடியாளாகிறான், ஒரு பெரிய ஒரு வீரனாகிறான். அந்த முயற்சி செய்து ஒரு பெரிய வீரனாகுவதை காட்டிலும் இயல்பாகவே 4 பேருக்கு நல்லது செஞ்சு, நல்ல காரியங்கள் செஞ்சு, கொடுத்து உதவி, அவன் அறத்தோடு வாழ்கின்ற மனிதன் என்ற பெயரை ஒருவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்தானே என்றால் அதுதான் சிறந்தது. எதைவிட தான் ஒரு பெரிய முயற்சியால் பெரிய ஒரு நிலையை அடைவதை காட்டிலும் இயல்பாக அறத்தினுடைய தன்மையோடு வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்வு மேம்பட்டது என்று சொல்கிறார். அதான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. மூன்றாவது குறள் பாருங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையம் என்றால் உலகம். இந்த வையகம் உலகம். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்ங்கிறது பொருளா கொடுத்திருக்காங்க. அதாவது வாழும் பொழுதே அந்த வாழ்க்கைக்குரிய அறநெறிகளோடு நம் முன்னோர்கள் வகுத்து காட்டிய அந்த அறநெறிகளோடு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். எப்படி வாழணும்? இல்வாழ்க்கைங்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை சிறப்புற நடத்தி அந்த வாழ்க்கை நெறிமுறைகளோடு வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வங்களுக்கு நிகராக போற்றப்படும், மதிக்கப்படுவார். அடுத்தது பாருங்க, நான்காவது குறள். செய்நன்றி அதிகாரம், செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க குறள். செய்நன்றி அறிதல்னா பிறர் செய்த நன்றியை மறவாதிருத்தல். நன்றி என்றால் உதவி. பிறர் செய்த உதவியை அறிந்து கொண்டு மறவாதிருத்தல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். முதல் குறள் பாருங்க, அதாவது நான்காவது குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஒரு உதவியும் செய்யாதிருக்கின்ற நிலையில், நாம யாருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம இருக்கிறப்ப தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு இந்த மண்ணுலகையும் இந்த விண்ணுலகையும் கொடுத்தாலும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்றார். தனக்கு ஒரு உதவி ஒருத்தன் செய்யறான், அதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்திருக்கிறோம்? யாருக்கு எந்த உதவியும் செய்யாம இருக்கிற ஒரு நேரத்துல தனக்கு செய்த ஒரு உதவிக்கு நான் இந்த வானத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா, அந்த வையகத்தை கொடுத்தாலும் ஈடாகுமான்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்தது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இந்த அதிகாரத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, செய் நன்றி அறிதல். பிறர் செய்த நன்றி என்ற அந்த உதவியை அறிந்து கொண்டு மறவாது இருத்தல் வேண்டும். அதுதான் முக்கியமான. நிறைய பேர் இன்னைக்கு இதெல்லாம் மறந்துட்டு ஒருவர் செய்த உதவியை அப்போதே மறந்துடுறாங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் அப்படிங்கிறது டைமிங்ல,
அந்த நல்ல உரிய காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம பல விஷயங்களை தவற விட்டதுனால தான் இன்னைக்கு நிறைய பல இன்னல்களை வந்து ஒவ்வொரு மனிதனும் சந்தித்து வருகிறான். அது காலத்திலே விவசாயமாக இருக்கட்டும், காலத்திலேயே பயிரிடுவது, நம்ம காலத்தோடு எந்திரிச்சு வந்தால் தான் அந்த காலத்துக்கு போய் பணிக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்தை பிடிச்சி பணிக்கு போக முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். டாக்டர் சொல்லுவார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் பையனை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த காலத்தை குறிப்பிடுது. அதை எப்படி அந்த காலத்தினால் செய்த உதவி, உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும், அளவுல ரொம்ப சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். உரிய காலத்தில் செய்கிற ஒரு உதவி அது வந்து அளவுல சின்னதா இருந்தாலும் அது வந்து இந்த உலகத்தை விட பெருசு அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உரிய காலம்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உரிய காலத்தில் ஒருவனுக்கு ஒரு உதவி கிடைச்சதுன்னா, இப்போ இந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ அரசு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லைங்களா? அது இந்த உரிய காலத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு நீதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு சிக்கல் வந்துச்சு. அது நாள் கவுன்சிலிங் போனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல. ஏன்னா நம்ம இவ்வளவு பணம் கட்ட 7 லட்சம் பணம் கட்ட முடியாதுன்ட்டு வந்துட்டாங்க. அரசாங்கம் இதை உரிய காலத்தில் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்ததுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மருத்துவக் கல்லூரி, அந்த அரசு இடஒதுக்கீட்டில் கிடைத்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாங்களும் செலக்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. கவர்மெண்ட் பணம் கட்டியிருக்கோம். நம்மளால் கட்ட முடியாதுன்னு நினச்சி பயந்து போய், நம்ம பெற்றோர்களோட நிலையை நினச்சி பயந்து போய் வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல உள்ளது என்னென்னா, அரசு உரிய காலத்தில் பதில் சொல்லலை. அந்த உரிய காலத்தில் அந்த உதவி செஞ்சிருந்ததுன்னு வச்சுக்க, எந்த மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அரசு அதிகாரிகள்லாம் கேட்டுக்கிட்டது என்னங்க, மறுபடியும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இது அரசினுடைய சிறப்பான ஒரு விஷயம். அதுபோல காலத்தினால் செய்த நன்றி, அந்த உரிய காலத்தில் கிடைக்கக்கூடிய உதவி சின்னதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய அளவை பார்த்தோம்னா அந்த உலகை விட பெரியது அப்படின்னு சொல்றார். அடுத்து பாருங்க, 6வது குறள். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது. பயன் தூக்கார், இந்த பயன் கிடைக்கும். அதாவது ஒருவனுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. நமக்கு இது கிடைக்குமா, இது கிடைக்காது, நம்ம இவனுக்கு இது கொடுத்தா, நம்ம 100 கொடுத்தா அவனுக்கு நமக்கு 200 அவன்கிட்ட கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம வந்து ஒருத்தவனுக்கு கொடுத்து உதவுதல் கூடாது. உதவி செய்தல் என்பது பயனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும். அதுதான் உதவி. நம்ம ஒரு பிச்சைக்காரங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா காசு கொடுக்குறோம். நாளைக்கு இப்படியே வந்தால் நம்மகிட்ட அவர் நமக்கு ஒரு 20 காசு கொடுப்பாரா, அவர்கிட்ட பஸ்ஸுக்கு வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி போய் நினச்சா ஒன்று தான் தப்பாக நினைப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அது நன்மை கடலின் பெரிது. நல்ல பயனை விளைத்துக் கொண்டிருக்கும் கடலை விட பெரியதாகும். எந்த ஒரு பயனுமே எதிர்பாராம ஒருத்தன் உதவி செஞ்சுட்டு போறான்னு வச்சுங்களேன், அந்த பயனுடைய அந்த உதவியினுடைய தன்மையை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது இந்த கடலை விட பெரியது அப்படின்னு சொல்றார். அது 7வது குறள் பாருங்க. திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணையளவு உதவியை செய்த போதிலும், திணைனா சிறு தானியங்கள், ரொம்ப குட்டியா இருக்கும் இல்லையா, அரிசி பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே தானிய வகைகள் தான், அதான் திணைன்னு சொல்லுவோம் இல்லையா. அரிசி பயறு உளுந்து இது எல்லாமே திணைகள் தான். திணையளவு சிறிய தானிய அளவில் ஒருவன் உதவி செய்த போதிலும், ஒரு சிறிய அளவில் உதவி செஞ்சாலும் அதன் பயனை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திடீர்னு நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் உங்களுடைய பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் பஸ் டிக்கெட் எடுத்தாகணும், பணம் இல்லை. திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறார். பஸ் டிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் சிறிய தொகை தான், அந்த உதவியை செய்கிறார். ஆனால் அதனுடைய பயன், அது இந்த டிக்கெட் எடுக்கலைன்னா இன்றைக்கி ஒரு வேளை செக்கர் வந்துருந்தாருன்னா அவங்ககிட்ட மாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய மரியாதை போயிருக்கும். அப்போது அந்த சிறிய உதவியை கூட நம்ம எந்த அளவுக்கு எண்ணிக்கொள்ள வேண்டுமா, பனை அளவாக எண்ண வேண்டும். எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சடா தம்பி, நீ மட்டும் செய்யலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நல்ல வேலை கொடுத்து உதவி செஞ்சடான்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிறோம் இல்லைங்களா. அதை தான் அங்கே சொல்கிறார். திணை துணை நன்றி செய்யணும். ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனை பனையளவாக கொண்டு போற்றுவர்.
பயன் தெரிந்தவர்கள். தெரியாதவன் அதை மறந்துட்டு அப்பவே போயிடுவான். அவனாலதான் சிக்கல். ஒருத்தவன்ட்ட நம்ம உதவியை பெற்றுக்கொண்டோம்னா அந்த உதவியை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி அவனை போற்ற வேண்டும். அதனை பணம் எனக்கு எப்பேற்பட்ட உதவி அவனே சார் என்ன சார் பணம் கொடுத்தேன், பஸ்ஸுக்கு தானே சார் கொடுத்தேன், அது ஒரு பெரிய காசா சார், விடுங்க சார்ப்பா. பரவாயில்லப்பா, நீ அன்னைக்கு நீ கொடுத்து உதவி பண்ண பத்தியா, அதை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா, அது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா, பனையளவாக நான் கொள்கிறேன் அப்பான்னு சொல்லி அவர் போற்றுவார் அந்த தினையளவு உதவி செய்தவனை. அதுதான் அழகா சொல்றார் வள்ளுவர், திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். அந்த திணையளவு உதவியினுடைய பயனை தெரிந்தவர் அதனை பனையளவாக கொண்டு போற்றுவர். 8வது குறள் பாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதா? நல்லதே கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி என்றால் உதவி, அதாவது உதவி என்றால் நமக்கு செய்த ஒரு நன்மை. நமக்கு செய்த உதவியை ஒருவன் மறந்து விடுதல் நல்லதே கிடையாது. ஆனால் அவர் செய்த தீமையை நாம் அப்பொழுதே மறந்து விடுதல் வேண்டும். அதுதான் ஒரு மனித குணத்திற்குள்ள ஒரு தன்மையாக இருக்கணும்னு வள்ளுவர் அழகா சொல்றார். ஒருவர் செஞ்ச நன்றி என்னைக்குமே மறக்காதீங்க. அதே அந்த ஒருவர் தீமை எதுவும் செய்திருந்தா அதை அப்போவே மறந்துடுங்க. அதுதான் ஒரு சிறப்பான பண்புன்னு எடுத்து சொல்றார். அடிக்கடி பேருந்துகள் எல்லாம் பார்த்துருப்போம், அந்த டிரைவர் சீட்டுக்கு மேலே இந்த குறள் எழுதப்பட்டிருக்கும், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 9வது குறள் பாருங்க, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இந்த செய்நன்றி அறியாதத்திலேயே இது ஒரு சிறப்பான குறள், எனக்கு ரொம்ப பிடித்தமான குறள். எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ அறச்செயல்கள் இருக்கு, ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவும் சொல்லலாம் அறச்செயல்கள். சாப்பாடு போடாமல் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு உண்டு. எவ்வளவோ அறச்செயல்கள் இருக்கு, அந்த அறச்செயல்களை எல்லாம் ஒருவன் அழித்து விட்டாலும் அவன் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு அந்த வாய்ப்பே இல்லை, அவர் கண்டிப்பாக துன்புறுவார். எந்த நன்றி எந்த உதவியை மறந்தவனுக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாரு, சரி போ, அந்த உதவி தானே அவன் மறந்தான் போ. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவனுக்கு கண்டிப்பாக ஓய்வே கிடையாது. அவனுக்கு என்னது, ஒரு விமோசனமே கிடையாது. கண்டிப்பாக இறுதி காலத்தில் துன்புறுவார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கார் வள்ளுவர். இத்துடன் இந்த முதல் வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த திருக்குறளுக்கான பொருள்கள் நிறைவடைந்தன. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.